ஷாலினி, ஷாலினி, உன் ஹஸ்பண்ட் போலீஸ் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு கம்பீரமா சுத்துவல்ல. அதுக்கப்புறம் போற வரவங்க எல்லாம் கூப்பிட்டு மிரட்டுவல்ல. ஆனந்தி, சும்மா இரு. அக்கா சும்மா. அன்பு, அப்பாவோட ஆசீர்வாதத்தால நீ ஆசைப்பட்ட வேலை உனக்கு கிடைச்சிருக்கு. அப்பா போட்டோ முன்னாடி இந்த லெட்டரை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. சரிக்கா. கயலு, இந்த குடும்பத்துல நல்ல விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்பு போலீஸ் ஆயிட்டான்னா உனக்கு கொஞ்சம் பாரம் கம்மி ஆகும்ல. மூர்த்தி கேட்டரிங்ல வெளுக்க போறான். நீயும் நர்ஸ் வேலையில வழக்கம் போல பிஸியா இருப்ப. ஆறுமுகம் கூட அனுவ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது அது இதுன்னு எடுபடி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா எழில் மாப்பிளதான் வீட்ல என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம சும்மாவே இருக்காரு. ஆளு வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு சுத்து பெருத்து போயிட்டாரு. பெரியம்மா, இல்ல பணக்கார பையனா சும்மா இருக்கிறப்பெல்லாம் தப்பா தெரியல. இப்ப எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறப்போ எல்லாமே ஒரு மாதிரி தப்பா தெரியுதே. அதோட உன் பெரியப்பாவுக்கெல்லாம் உழைக்காம சாப்பிடவே பிடிக்காது. ஏய் வடிவு, ஏய் வடிவு, உனக்கு என்ன பேசுறது ஏதுன்னு விவசாயே கிடையாதா? மாப்பிள்ள பேங்க் லோனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு பிசினஸ் பண்ண போறாரு. அவர் ஒண்ணு நீ பெத்தி வச்சிருக்கிறியா ஒண்ணு வெத்தி வெட்டு புள்ள சுப்பிரமணி அவன மாதிரி கிடையாது. என்னங்க, நான் மாப்பிள்ளைய குத்தி காட்டணும்னு சொல்லலங்க. வெளியே எல்லாரும் ஒரு மாதிரி தப்பா பேசுறாங்கங்க. கயலோட புருஷன் சரியான கையால் ஆகாதவரு. அவருக்கு வேலை வெட்டி ஒண்ணுமே இல்ல, பொண்டாட்டி முந்தானிய பிடிச்சுக்கிட்டே திரியிறாரு, அப்படி இப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறத நான் கேட்டேங்க. பெரியம்மா, அக்கம் பக்கத்துல அப்படி பேசினா நான் உங்க வாயை உடைப்பேன். போய் உட கயலு. யாரு வேண்டான்னு சொன்னா? அவங்க பேசுறத கேட்டுதான் நான் உங்ககிட்ட சொன்னேனே தவிர நானா எதுவும் சொல்லல. ஐயோ பெரியம்மா, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? உன்னையெல்லாம் அடிச்சு வாயை உடைச்சாதாண்டி நீ எல்லாம் சரியா வருவ. மாப்பிள்ள பாரு கோச்சிட்டு போறாரு. நீங்க என்ன சும்மா என்னைய திட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் கிளம்புறேன், போங்க. போய் தொலை, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு. கயல், மாப்பிள்ள எதுவும் நினைச்சுக்க வேண்டாம்னு சொல்லுமா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. பெரியப்பா விடுங்க. எதுக்கு பெரியம்மா திரும்ப பழைய மாதிரி வீட்டுல குழப்பம் பண்ண பாக்குறாங்கன்னு தெரியல. இருக்கு, அவளுக்கு வீட்டுல போய் சமாளிக்கட்டும். வரமா பெரியப்பா. கயல், எழில் மாப்பிள்ள சங்கடப்பட்டு போயிருக்காரு. அவரை போய் சமாதானப்படுத்த. என்னடா உன் பெரியம்மா இப்படி எல்லாம் பேசிட்டாங்க? ஆனா எழில் மாப்பிள்ளதான் வீட்டுல என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம சும்மாவே இருக்காரு.
ஆளு வீட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு சுத்து பெருத்து போயிட்டாரு. எழில். ஏய் எழில், எழில் ஃபீல் பண்ணாத. அவங்கள பத்தி தான் தெரியுமே, மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறதே வழக்கமா வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்க சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கயல், நீ எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? விடு, அவங்க சொன்னதும் உண்மைதானே. நான் வீட்டுல சும்மாதானே இருக்கேன். நீ எங்க சும்மா இருக்க? வீட்டை விட்டு வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் நீ லோனுக்காக எத்தனை பேங்க் ஏறி இறங்கிட்டு இருக்க. நீ எத்தனை பேர்கிட்ட வேலை கேட்டுட்டு இருக்கன்னு எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லாவே தெரியும். அவங்க யாராவது அப்படி சொன்னா கூட நீ ஃபீல் பண்றதுல அர்த்தம் இருக்கு. ஏய், உன்னை பத்தி பெரியம்மாவுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு? அவங்க சொன்னாங்கன்னு நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல கயல், இது அவங்க சொன்னாங்கன்றத தாண்டி எனக்குள்ளேயே அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கு. இந்த வீட்டுல எல்லாருமே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நான் தான் சும்மா இருக்கேன். என் சூழ்நிலை இப்படி ஆகும்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை கயல். ஏய், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் உனக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எனக்குள்ள நிறைய ஆசை, நிறைய கனவுகள் இருந்துச்சு. ஆனா இப்ப எதையுமே என்னால செய்ய முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது. அப்படி மீறி ஏதாச்சும் கஷ்டம் வருதுன்னா, அப்படி ஒரு கஷ்டம் வருது உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அதை சரி பண்ணணும்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா இப்போ என் கண்ணு முன்னாடியே நீ பணத்துக்காக கஷ்டப்படுறத பார்த்தும் ஆறுதலையும் நம்பிக்கையான வார்த்தைகளையும் தவிர வேற எதையுமே கொடுக்க முடியலையே. உனக்கு மட்டும் இல்ல கயல், கல்யாணத்துக்கு அப்புறம் உன் குடும்பம் என் குடும்பம்னு இல்லாம எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்கணும். உன் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு ரொம்ப கற்பனை பண்ணிலாம் வச்சிருந்தேன். உன் தங்கச்சி ஆனந்தியை டாக்டருக்கு படிக்க வைக்கணும். அன்பு போலீஸ் ஆயிட்டா அவன் கல்யாணத்தை நானே எடுத்து நடத்தணும். தேவி வளகாப்புக்கு நம்ம வீட்டு சார்பா நகையில இருந்து சீர்வரிசை வரைக்கும் எல்லாத்தையும் நானே பண்ணணும். அணுவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுல இருந்து அவ எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு வச்சிருந்தேன். இவ்வளவு பண்ணணும்னு நினைச்சனே தவிர எதையுமே என்னால பண்ண முடியல. எழில், எழில், இங்க பாரு. என்னமோ இன்னைக்கே இந்த உலகம் அழிய போற மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு,